வெயிட் லாஸ் பண்ணும்போது பிரெட் வந்து பிளைனா சாப்பிட பிடிக்கலையா? அப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான். இத நல்லா டோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்து அத வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, பச்சை பட்டாணி நான் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட குடமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது மசாலா தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா ரொம்ப ட்ரையா இருக்காம. அப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா பிரெட், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா மசாலா வாசனை போனதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மள பிரெட் துண்டுகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணனா மசாலா பிரெட் வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.